மத்திய அரசாகட்டும், மாநில அரசாகட்டும், பெண்களுக்கு தான் முதலிடம். அவங்களுக்கு தான் அதிக வாக்கு இருக்குது. ஆண்கள் சதவீதம் மிகவும் குறைவு. எங்கே பார்த்தாலும் பொம்பளை பிள்ளை தாங்க பிறக்கு. ஆமாம், முக்கால்வாசி பொம்பளை பிள்ளை தான் பிறக்கு. இந்த டெஸ்ட் பேபியில் பிறக்கிறது போல பொம்பளை பிள்ளை தான் பிறக்கு. வீட்டில் இப்போ முன்னாடிலாம் இயற்கை சூழலில் 5, 10ன்னு பெற்றாங்க அந்த காலத்தில். இப்போ அப்படி பெற முடியல. எல்லாம் டெஸ்ட் பேபி தான். பூரா பொம்பளை பிள்ளை தான் பெறுறாளுங்க. இப்போ அதிகமாக பெண்கள் தான் இப்போ பிறந்திருக்காங்க. பெண்கள் வாக்கு தான் அதிகமாக இருக்குது. அதனால் பெண்களுக்கு தான் முதலிடம். குஜராத்தில் பார்த்திங்களா, 10,000 கொடுக்காரு. 2 மாதத்துக்கு தொழில் பண்ணிட்டீங்கன்னா 2 லட்சம் கொடுக்காரு. ஆமாம், இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அவங்கள ஏற்கனவே தமிழ்நாடு முன்னாடியில் இருக்குது. ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு. உரிமை தொகையிலிருந்து தீபாவளிக்கெலாம் வரப்போகுது. ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் கேட்டுங்க. அடிக்கடி மறந்துடுறீங்களே மக்கள். நீங்கள் ஓட்டு போடுற அன்றைக்கி தான் ஞாபகம் வச்சுருக்கீங்க யாருக்கு போடணும்னு. ஓட்டு போடும்போது மறந்துடுறீங்க யாருக்கு போடணும்னு. இது தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த ஒரு பூத்து வச்சுருப்பாங்க. அவங்க ஸ்லிப்பை வாங்குவீங்க. ஏற்கனவே ரூபா வீட்டில் கொடுத்துருப்பாங்க. நேராக ஓட்டு போகிற இடத்துக்கு போக வேண்டியது. அங்கே இன்னாரு தானே போடணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு யாருக்கா போட்டுறது. இதுதாங்க நாட்டில் தலையெழுத்து. இவர் ஜெயிப்பார்னு நினச்சா அவர் ஜெயிச்சிருவார். அப்படி தான் இருக்குது. ஓட்டு வாங்கிட்டு பணம் வாங்குறது, ஓட்டை போட்டுட்டு பணம் வாங்குறது. அடுத்த விடையில் வரேன்.